வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. அன்பர்களே, ஆனந்தம், அதாவது இந்த மனித மனம் உணர வேண்டிய உணர்வு நிலைகளிலேயே ஒரு உச்சகட்டமான உணர்வு என்றால் அது ஆனந்தம் என்பது. அதாவது இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் என்று மகர்ஷி அவர்கள் இந்த மனதின் உணர்வு நிலைகளை 4 கூறுவார்கள். பொதுவாக மனித மனம் அந்த இன்ப துன்ப உணர்வுகளிலேயே மாறி மாறி நிலைத்து கொண்டு இருக்கிறது. அதை அந்த இன்ப துன்ப உணர்வுகள் இரண்டையும் கடந்து அமைதி என்ற ஒரு நிலைக்கு வந்தால் அடுத்த நிலைதான் பேரின்பம், ஆனந்தம் என்ற ஒரு நிலைகள் எல்லாம். இப்பொழுது அந்த அமைதி என்ற ஒரு நிலைக்கு வருவதற்கான பயிற்சியை இப்பொழுது நாம் மேற்கொண்டோம். அடுத்து ஆனந்தம் என்ற நிலைதான் முடிவு நிலை. மனித மனம் எட்ட வேண்டிய ஒரு உச்சகட்ட உணர்வு நிலை என்றால் அது ஆனந்தம். அதாவது ஜேர்னி டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன் என்று மகர்ஷி அவர்கள் சொல்வார்கள். அப்போ அந்த அறிவின் பயணம் நிறைவு பெறக்கூடிய இடம் என்பது ஆனந்தம். அந்த ஆனந்தம் என்ற உணர்வு, அதை நாம் உணர்ந்திருக்கிறோமா சாதாரணமாக என்று பார்த்தால், இந்த ஆனந்தம் என்ற வார்த்தையை நாம் இந்த உலக பொருள்களில் அடையக்கூடிய உணர்வுகளில் இது ஆனந்தமாக இருக்கிறது என்று அந்த வார்த்தையை நாம் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதாவது ஆனந்தம் என்ற உணர்வை அடைந்து விட்டால் அந்த உணர்வு என்றும் மாறாததாக இருக்கும், குறையாததாக இருக்கும், நிலைத்ததாக இருக்கும், நீடித்ததாக இருக்கும். ஆனால் இன்று இந்த உலக பொருள்களின் மூலமாகவும் இந்த உறவுகளின் மூலமாகவும் கிடைக்கக்கூடிய எந்த உணர்வாக இருந்தாலும் அது நிலைத்ததாகவும் நீடித்ததாகவும் இருப்பது இல்லை. அவையெல்லாம் தற்காலிக சுகத்தையே தரக்கூடியது. இந்த ஒரே ஒரு உண்மை தெரியாத காரணத்தினால்தான் இந்த உலகம் இப்பொழுது இப்படி தத்தளித்து கொண்டிருக்கிறது. இந்த உலக பொருள்களும் உறவுகளும் நிலைத்த நீடித்த சுகத்தை இதுவரை தந்ததுமில்லை, இனிமேல் தரப்போவதும் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு நாம் வர வேண்டும். அது நிலைத்த சுகத்தை தராது. அப்போ அந்த நிலைத்த நீடித்த சுகத்தைத்தான் மனம் விரும்புகிறது. ஆனால் அதை இந்த பொருள்களிலேயே தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த சாதாரண பொருள் நிலைத்த சுகத்தை தரவில்லை என்பதற்காக என்ன செய்கிறோம்? அதைவிட இன்னும் உயர்ந்த காஸ்ட்லியான பொருளை வாங்கினால் நிலைத்த சுகம் வந்துவிடும் என்று அடுத்த பொருளுக்கு மாறுகிறோம். நீங்கள் அப்படி எந்த ஒரு பொருளுக்கு போனாலும் சரி, சாதாரணமான ஒரு கார் வாங்குகிறோம், அதில் நிலைத்த சுகம் கிடைக்கலன்னா அடுத்த கார். உலகிலேயே அதி உன்னதமான ஒரு கார் என்பதை வாங்கினாலும் அதிலும் அந்த நிலைத்த சுகம் என்பது வருவதில்லை. அதற்கு அடுத்து ஏதோ ஒன்றை அந்த மனம் தேடிக்கொண்டுதான் இருக்கிறது என்பதுதான் இந்த உலக அனுபவம்.
அப்படி என்றால் இந்த மனம் நான் தேடுவது இது அல்ல என்று உச்சகட்ட நிலையிலும் சொல்லுகிறது. அப்போ அதைவிட உயர்ந்தது அது எங்கு செல்வது? இந்த உலகத்திலேயே இல்லையே என்று பார்த்தால் அப்படித்தான் இந்த உலகப் பணக்காரர்கள் அனைவரும் இன்னும் உயர்ந்து சென்றால் அதை பிடித்து விடலாம் என்று உயர்ந்து உயர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். அப்படி உயர்வதற்காக பல பேரை நசுக்கிக் கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையான உண்மை என்ன என்று சொன்னால், அந்த நிலைத்த நீடித்த சுகம் என்பது, அந்த உணர்வு என்பது இந்த உலகப் பொருள்களிலோ உறவுகளிலோ இல்லை. இந்த உலகமே நம் கையில் வந்து விட்டாலும் அங்கும் நிலைத்த சுகம் என்பது இருக்காது. அப்போ அது எங்கு இருக்கிறது என்று கேட்டால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் இருக்கிறது. நமக்குள்ளாகவே அதை வைத்துக்கொண்டு நாம் எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கின்றோம். இதுதான் உண்மை. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞானத்தங்கமே. இதைத்தான் ஜீசஸ் அவர்கள் தனது அந்த மகா வாக்கியங்களிலே அவர் கூறுகிறார், டோன்ட் சீக் பட் சீ என்று கூறுகிறார். எதையும் தேடாதே, ஆனால் பார் என்று கூறுகிறார். எதையும் தேடாதே, பார் என்று கூறுகிறார். அப்போ தேடுதல் என்பதையே நிறுத்த வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் பார் என்று கூறுகிறார். தேடுவதற்கும் பார்ப்பதற்கும் என்ன வித்தியாசம்? தேடுவது என்பது ஒரு நிலையில்லாத தன்மையை குறிப்பதாக இருக்கும். பார் என்பது ஒரு உறுதித்தன்மையை குறிப்பதாக இருக்கும். அந்த சமையல் அறையில் அந்த செல்ஃபில் அந்த வெந்தயம் இருக்குதான்னு தேடிப்பார் என்று சொன்னால், தேடிப்பார் என்று சொன்னால் அது இருந்தாலும் இருக்கலாம், இல்லாவிட்டாலும் இல்லை. அது ஒரு நிலையான தன்மை இல்லை. தேடுதல் என்றால் தேடுவோம், கிடைத்தாலும் கிடைக்கலாம், கிடைக்காவிட்டாலும் இல்லை. ஆனால் பார் என்ற வார்த்தை எப்பொழுது பயன்படுத்துவோம்? அந்த கிச்சனில் 2வது செல்ஃபில் 4வது டப்பாவில் பார், அங்கே வெந்தயம் இருக்கும், எடுத்துட்டு வா. அப்போ பார் என்றால் உறுதியாக இருக்கிறது என்ற அர்த்தம். அப்போ ஜீசஸ் சொல்கிறாரு, டோன்ட் சீக் பட் சீ என்று சொல்லுகிறார். பட் சீ என்று சொன்னால் உறுதியாக இருக்கிறது, ஆனால் நீ தேடாதே என்று சொல்கிறார். இப்போ நாமும் எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறோம். தேடுவதை நிறுத்த வேண்டும். இதையே தான் புத்தரும் சொன்னார். வாழ்நாள் முழுவதும் தேடி 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 களைத்து விட்டேன், கிடைக்கவில்லை, நான் தேடுவது கிடைக்கவில்லை. போதி மரத்து அடியில் வந்து நிற்கிறார். இந்த சணம் முதல் நான் தேடுவதை நிறுத்தி விடுகிறேன் என்று அமர்கிறார். அவர் தேடியது கிடைத்துவிட்டது. இதுதான் அத்தனை ஞானிகளின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய உண்மை. வேதாத்திரி மகரிஷி அவர்களும் கடைசி காலத்திலே, அவரது சமாதி காலத்திற்கு ஒரு 2 வருடங்களுக்கு முன் ஒரு மகா வாக்கியத்தை நமக்கு சொல்லிவிட்டு சென்றார். அதுவும் அதே வாக்கியம்தான். அந்த வாக்கியம் என்ன என்றால், அதை இப்பொழுது அதிகமாக நமது ஆசிரியர்கள் குறிப்பிடுவதில்லை. ரொம்ப அற்புதமான வாக்கியம், மகா வாக்கியம் என்று சொல்லலாம். நீ விட வேண்டியதை விட்டுவிட்டால் பெற வேண்டியது அனைத்தும் அதே இடத்தில் இருப்பதை காண்பா என்று சொல்கிறார். அப்போ அவரும் அதை தானே சொல்கிறார், பார் என்று தானே சொல்கிறார். அப்போ இப்போ டோன்ட் சீக் பட் சி. அப்போது பட் சி என்றால் எங்கு பார்ப்பது என்று நமக்குள்ளாக ஒரு கேள்வி வரும். சாமி, நாங்கள் எங்கே பார்க்கறது அப்படி. அப்போ அடுத்த வார்த்தை
அடுத்த வரியில் அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் வித்தின் யூ, அது உனக்குள்ளாகத்தான் இருக்கிறது. அப்போ வெளியில் தேட வேண்டாமே? அப்போ வெளியில் தேடுவது முழுவதும் தற்காலிக சுகம். அது ஒரு அளவை தாண்டியவுடன் துன்பமாக மாறும். அப்படி இல்லை என்றால் சலிப்பாக ஆகிவிடும். சரி, அப்போ இட் இஸ் வித்தின் யூ என்று சொன்னவர் அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன போடுகிறார் என்று சொன்னால், கமா ஆஸ் யூ என்று சொல்கிறார். ஆஸ் யூ என்றால் அது உனக்குள்ளாகவே இருக்கிறதப்பா அப்படின்னு சொன்னவர், எனக்குள்ளாக எங்கே தேடுறது அப்படின்னு கேட்கும்போது அதற்கு பதில் சொல்கிறாரு ஆஸ் யூ என்று. அப்பா அது நீயாகவே இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்போ நம்ம அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமாகிய அந்த ஆனந்தத்தை எங்கு தேடுவது? அது எனக்குள்ளாகத்தான் இருக்கிறது. இல்லை இல்லை, அது நானாகவே இருக்கிறது. அப்போ என்ன செய்யணும்? அப்படி சிம்பிளாக சும்மா இருந்து அதை உணர்ந்தால் போதும். இவ்வளவுதாங்க. அதுதான் ஆனந்தம். அதுதான் ஆனந்தம். எப்பொழுதும் நமக்குள்ளாக நிலைத்து இருந்து கொண்டே இருக்கிறது. இருக்கிறது அல்ல, நமக்குள்ளாக இருக்கிறது என்று கூட சொல்ல முடியாது. நமக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் ஆனந்தம். அதனால தான் அதற்கு பெயர் என்ன சொன்னாங்க? நித்திய ஆனந்தம், நித்தியானந்தம் என்று சொன்னார்கள். நித்திய ஆனந்தம், சனத்துக்கு சனம், எப்பொழுதும் அது இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை உணர்வதை விட்டுவிட்டு எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறோம். இதுதான் இன்றைய சமுதாய வாழ்க்கை. அப்போ ஆனந்தம் என்றால் ஆண் கூட்டல் அந்தம். ஆண் என்றால் ஆன்மா, இரண்டு சொல்லினா ஆன்மா. அந்தம் என்றால் முடிவு நிலை. முடிவு நிலைனா இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் முடிந்த முடிவு நிலை, பிரபஞ்ச எல்லை கடந்த நிலை. எது பிரபஞ்ச எல்லையில் எதனோடு இணைப்பு பெறுகிறோமோ அதுதான் முடிவு நிலை. அதற்கு அப்பால் சுத்தவெளி. அப்போ இந்த ஆன்மா எப்பொழுது அந்த சுத்தவெளியோடு இணைப்பு பெறுகிறதோ அப்பொழுது நமக்கு கிடைக்கின்ற உணர்வு இருக்கிறது அல்லவா, அதுதான் ஆனந்தம். அதுதான் ஆனந்தம். இந்த ஆனந்தத்தை எப்படி பெறலாம் என்றால் இரண்டு நிலைகளிலும் பெறலாம். எப்படி? இந்த பிரபஞ்ச எல்லையில் சென்று பிரபஞ்சத்தின் எல்லையில் இருக்கக்கூடிய சுத்தவெளியோடு இணைப்பு பெற்றாலும் அது ஆனந்தம். அதே நமக்குள்ளாக ஒடுங்கி 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 மூலாதாரத்துக்குள்ளாக கர்மயத்துக்குள்ளாக ஒடுங்கி அங்கே இருக்கக்கூடிய சுத்தவெளியோடு இணைப்பு பெற்றாலும் அதுவும் அதே உணர்வு தானே, ரெண்டு ஒன்று தானே. சரி, நம்ம இரண்டையும் நாம் இப்பொழுது உணரக்கூடிய ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். இதைத்தான் ஏபி நாகராஜன் அவர்கள் இந்த ஞானப்பழத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் உலகை பிரபஞ்ச எல்லையில் உலகை சுற்றி வந்தார், ஒருவர் அப்படியே ஒடுங்கி போய் ஞானப்பழத்தை பெற்றுக்கொண்டார். பெரிய தத்துவத்தை அந்த திரைப்படத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு இப்பொழுதுதான் விளங்குகிறது. ஆக அந்த ஆண் கூட்டல் அந்தம் என்ற ஒரு ஆனந்தம் என்ற ஒரு அனுபவத்தை பெறுவதுதான் இந்த நித்தியானந்த தவம். இப்போ இந்த தவத்தை இப்பொழுது நாம் செய்ய இருக்கிறோம். எப்படி செய்வது? இது எங்கு தொடங்குவது? அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் அதை நாம் லேசாக அதனுடைய விளக்கத்தை இப்பொழுது பார்த்துக்கொள்வோம். மூலாதாரத்தில் தொடங்க வேண்டும். இப்போது மூலாதாரம் என்பது ஒரு ஈர்ப்பு மையம். அது பிரபஞ்ச சக்தியை அபரிமிதமாக உடம்புக்குள்ளாக ஈர்க்கக்கூடிய மையம் மூலாதாரம் தான். இப்போ மூலாதாரத்தில் தவத்தை தொடங்க வேண்டும். தொடங்குவது மட்டுமல்ல, மூலாதாரத்தில் அபரிமிதமான பிரபஞ்ச சக்தியை ஈர்க்க வேண்டும்.
அங்கே ஈர்க்கிறதுக்கு என்ன பண்ணுறது? ஒரு சின்ன ப்ராக்டிஸ் இன்னைக்கு பண்ணி பார்ப்போம். நல்ல மூலாதாரத்தின் மையத்துக்கு போயிடுவோம். மூலாதாரத்தில் இருந்துட்டு அப்படியே சும்மா ரிலாக்ஸாக அப்படியே நாற்புறமும் அப்படியே மனதால் விரிந்தோன்னு வச்சுக்கோங்க. விரிஞ்சோம்னா என்ன இருக்குது? இந்த உடம்பை தாண்டி முழுக்க 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 இந்த பிரபஞ்ச பேராற்றல் தானே, பிரபஞ்ச எல்லை வரை காந்த களம், காந்த கடல் அப்படியே லேசாக அப்படி விரிஞ்சு மீண்டும் அந்த மூலாதாரத்தில் ஒடுங்கணும்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒடுங்கி வரும்போது அந்த பிரபஞ்ச சக்தி முழுவதும் அப்படியே அந்த மூலாதாரத்தில் குவிவதை பார்க்கலாம். ஒரு 5 தடவை அப்படி விரிஞ்சு அப்படி சுருங்கினோம்னா அதுக்கப்புறம் நம்ம விரியவே வேண்டாம். அந்த மூலாதாரத்தில் இருந்து கவனித்தால் போதும். அப்படியே அழுத்தமாக அருவி போல அந்த பிரபஞ்ச சக்தி மூலாதாரத்தில் திணிவு பெற்று குவிந்து கொண்டிருப்பதை உணர முடியும். அபரிமிதமாக குவியக்கூடிய அளவுக்கு அந்த தவத்தை செய்ய வேண்டும். நம்ம நித்யானந்த தவமெல்லாம் சும்மா தரதரன்னு ஓடிடுறோம். ஒரு முறை நித்யானந்த தவம் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் விவேகானந்தா கேந்திரம் என்ற கன்னியாகுமரியிலே அதை நடத்தி ஒரு அனுபவம். அங்கு கிடைத்த அனுபவம் இதுவரை எங்கும் கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். அப்போது 1.25 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் அந்த தவம் நிகழ்ந்தது. அங்கு ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். அப்போ அபரிமிதமான ஆற்றல் மூலாதாரத்தில் குவிகிறது. அது எவ்வளவு நாள் இருக்கும்? மூலாதாரம் இப்போ உடம்பு முழுவதும் பிரபஞ்ச சக்தி நிறைந்து விட்டாலும் மூலாதாரம் ஈர்த்து கொண்டே இருக்கும். அது நிறுத்தாது. ஏன்னா அது ஈர்ப்பு மையம். சரி, அப்போ மூலாதாரத்தில் பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும் அளவுக்கு மூலாதாரத்தில் தவம் செய்துவிட்டு லேசாக மூச்சை இழுத்துக்கொண்டே சுழுமுனை வழியாக உச்சிக்கு வரும் பொழுது அங்கு அழுத்தமாய் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தி சுழுமுனை வழியாக உச்சிக்கு வருகிறது. அப்படியே உச்சியிலிருந்து மூச்சை விட்டுக்கொண்டே பாதம் வரை உடல் முழுவதும் நினைக்கின்றோம். உடலில் உள்ள செல்கள் முழுவதும் பிரபஞ்ச சக்தியால் நிரம்புகிறது. அப்புறம் மீண்டும் மூலாதாரம், மூச்சை இழுத்துக்கொண்டே உச்சி, மூச்சை விட்டுக்கொண்டே உச்சியிலிருந்து பாதம் வரை. இவ்வாறு தொடர்ந்து செய்து வருகிறோம். தொடர்ந்து செய்து வந்த பிறகு சற்று நேரம் கழித்து நாம் இவ்வாறு மூச்சை இழுப்பதையும் மூச்சை விடுவதையும் நிறுத்திவிட்டு என்ன செய்யணும்னா அப்படியே உடம்புக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத அப்படியே கவனிக்கணும். என்ன நிகழ்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். நம்ம மனம் எங்கேயும் வெளியேறாமல் எவ்வளவு நேரம் கவனித்து கொண்டிருந்தாலும் அந்த உடம்புக்குள்ளே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வு தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கும், நிற்காது. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும்? மூலாதாரம் பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து கொண்டிருக்கும். சுழுமுனை வழியாக அந்த சக்தி உச்சியை அடைந்து உச்சியிலிருந்து பாதம் வரை உடல் முழுவதும் நிரம்பிக் கொண்டிருக்கும். சார், நம்ம தான் அந்த இழுக்கிறத நிறுத்திட்டோமே. இழுக்கிறத நிறுத்திட்டாலும் மனதை அந்த நிகழ்விலேயே வைத்திருக்கும் வரை அந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும். அது நிற்காது. அது எப்படி சார் நிற்காது? மகர்ஷியிடம் நாங்கள் கேட்டபொழுது மகர்ஷி அவர்கள் அதற்கு ஒரு உதாரணம் சொன்னார்கள். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர், அதில் ஒரு ரப்பர் டியூபை உள்ளே வச்சுருப்பா. இந்த மறுமுனையில் நல்லா உறிஞ்சினா அந்த தண்ணி வரும்பா. நீ உறிஞ்சறத விட்டுருப்பா, அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் தீரும் வரை அந்த தண்ணீர் வந்து கொண்டே தான் இருக்கும். அது நிற்காது. நம்ம உறிஞ்சறதை நிறுத்திட்டோம், அப்புறம் எப்படி தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு? அது வந்து கொண்டே தானப்பா இருக்கும்னார். சரி, அப்போ இன்னொன்று சொன்னார். அந்த தண்ணிக்குள்ளாக இருக்கக்கூடிய டியூபை அப்படி ஒரு செகண்ட் அப்படி மேலே எடுத்துட்டு திருப்பி உள்ளே வச்சிட்டின்னா தண்ணீர் வருவது நின்று விடும். அதுபோல் நீ மனதை அந்த உடம்புக்குள்ளாகவே கவனித்தல் என்ற நிலையிலேயே இருக்கும் வரை இது நடந்து கொண்டே இருக்கும். கவனம் சிதறக்கூடாது என்று மகரிஷி அவர்கள் அதை விளக்கினார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கவனித்து கொண்டே இருக்கும்போது
உடல் முழுவதும் பிரபஞ்ச சக்தியால் நிரம்பிவிடும். இப்போ எல்லாம் இன்றைக்கி சமுதாயம் எதிர்ப்பு சக்தி எங்கே 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 என்று தேடிக்கொண்டிருக்கிறது. அது இங்கே தான் இருக்கிறது, நம்மை சுற்றிலும் இருக்கிறது. அதை ஈர்த்துக்கொள்வதற்கு யாரும் தயாராக இல்லை. யாராவது ஈர்த்து கொண்டு வந்து என் உடலுக்குள்ளாக ஏற்றினீர்கள் என்றால் நாங்கள் 50,000 கொடுக்க தயார், 5 லட்சம் கொடுக்க தயார். ஆனால் இலவசமாக ஈர்த்துக்கொள்ள யாரும் தயாராக இல்லை. அப்படி உடல் முழுவதும் நிரம்பிய பிறகு என்ன ஆகும்? நாம் கவனித்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் அழுத்தமாக நிரம்பும். அழுத்தம் முழுமையாக அழுத்தம் பெற்ற பிறகு இந்த காந்த உடல் என்பது பருவுடலை தாண்டி விரிந்துவிடும். மனம் முழுமையாக காந்த உடலுக்குள்ளாக சென்றுவிடும். இந்த காந்த உடல் பருவுடலை தாண்டி விரிந்து வான்காந்தத்தோடு இணைந்துவிடும். வான்காந்தத்தோடு இணைஞ்சொன்னே என்னாகும்? மனம் விரிந்து வான்காந்தத்தோடு இணைந்தவுடன் இந்த வான்காந்தத்தின் இந்த முனையிலிருந்து மனம் விரிந்து வான்காந்தத்தின் மறுமுனைக்கு சென்றுவிடும். அந்த மறுமுனை எதனோடு இணைப்பு பெற்றிருக்கிறது? சுத்தவெளியாகிய தெய்வத்தோடு இணைப்பு பெற்றிருக்கிறது. அடுத்த க்ஷணம் வான்காந்தத்தின் மறுமுனையில் விரிந்து மனம் இறைநிலையோடு இணைந்துவிடும். ஆன்மா அந்தம் என்ற நிலையில் இணைந்துவிடும். இதுதான் ஆனந்தம். இப்படி தான் செய்யணும் நித்தியானந்த தவம். அந்த அளவுக்கு செய்யணும். அந்த ஆனந்த உணர்வை அனுபவிக்க முடியும். நமக்குள்ளாக இருந்து கொண்டே நாம் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். இதை வெளியில் எந்த பொருள்களில் தேடினாலும் கிடைக்காது. அந்த அடிப்படையிலே இப்பொழுது நாம் நித்தியானந்த தவம் ஏற்ற இருக்கிறோம். அனைவரும் உடலையும் மனதையும் தளர்வாக்கிக் கொள்ளுங்கள்.